கோவையில் தன்னை தோற்கடிப்பதற்காக திமுகவினர் பணத்தை தண்ணியாக இறைப்பதாகவும் முதலமைச்சர் மருமகன் இங்கேயே தங்கிவிட்டதாகவும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கொண்டு வரணும். அதாவது நம்ம பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரயில்வே ஜங்ஷன்ஸே சர்க்கிளா பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு பக்கம் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. புதிய ரயில் அங்கிருந்து இணைக்க முடியல. அதனால் சிறப்பு கவனம் இன்னைக்கு எப்படி வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கோயம்புத்தூருக்கு நிச்சயமாக கொடுக்கும். கோயம்புத்தூர்ல முதலமைச்சருடைய மருமக இங்கேயே உட்கார்ந்துருக்காரு. நாளையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் 2 நாள் உட்கார போறாரு. தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. கணக்கு வழக்கு இல்லாத பண செலவு. சூலூர்ல இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு கொடுத்தாங்க? 500. சில ஊர்ல 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. தண்ணி மாதிரி தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் தண்ணி மாதிரி போகுது. அதனால திமுக நம்புறாங்க ஜெயிப்பாங்கன்னு பணபலத்தை வைத்து அதையெல்லாம் உடைச்சு நாங்க ஜெயிப்போம். தூத்துக்குடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்கோம் கூட்டணிக்கு. அதனால் நிச்சயமாக தூத்துக்குடியும் பெரிய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே பெறும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.